கூட பாரு ஆயா இருந்தாலும் தாத்தாவை தான் அங்க பாரு கை காட்டுறாரு அவரை தான் எட்டி எட்டி பாத்து இங்க இருந்து தாத்தா சைட்டேஷன் பாத்தியா அவரு எப்படி கூப்பிட்டா தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா பாய் ஜஷிதா பாய் பாய் சொல்லு ஜெசிதா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதாக்காவும் வினோத் மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து வாத்து வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு சங்கீதாக்கா வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒரு டேவை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு நிம்மதியாக வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கூட ரெடியா மணி படுத்துக்கு தான் தரு அப்படியே ஏஞ்சி உட்காந்து ஆக்டிங் பண்ணுது பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து படுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அழகா இருக்கு ஆட்டுக்குட்டி. அந்த இருந்து ஆட்டுக்குட்டி தோ 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 நம்ம எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தோ தோன்னு கை காட்டுறாரு. பக்கத்துலயே ஒண்ணு படுத்துட்டு இருக்குது அழகா. ஆனா இவரை கண்டுக்கல. நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என் பக்கத்துல வந்து படுத்துக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் ரிலாக்ஸா. யார் சமைச்சது? அம்மா. ஆமா சூப்பரா தான் இருந்தது. லாஸ்ட் டைம் வரும்போது அப்போ வந்து வாத்துக்கறி வறுத்துச்சிருந்தாரு, செம்ம டேஸ்டா இருந்தது. இந்த டைமும் அதே அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி வைப்போம். அடுத்த டைம் வரும்போது சித்தி சமைச்சு வைப்பாங்கல்ல. அடுத்த வாட்டி வரும்போது சரண்யா சமைக்க சொல்றோம். ஐயோ வேணவே வேணாம். சரண்யா நான் வந்து பார்த்தேன்னா பார்சல் பிடிச்சிட்டு வந்து உட்காந்து எல்லாம் கும்பலா சாப்பிட்டுலாம். சரண்யா சமைக்க சொல்லவே மாட்டேன். எப்படி கான்பிடண்டா சாப்பிடலாமா சமையல? ஒரு நாள் இதுக்குன்னே சமைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அத்தை சூப்பரா வச்சிருந்தாங்க. குழம்பு நல்லா இருந்தது, சூப்பரா. காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அவ்வளவுதான். குழம்பு சூப்பரா இருந்தது. சரி, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? என்ன வாங்கி கொடுத்து ஜஷிதாக்கு? நான் வந்து சொல்லி வச்சுக்கிறேன், அடிச்சு கேட்பாங்க சொல்லக்கூடாது. சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை, மூஞ்சி அந்த பக்கம் திரும்பினாரு. வாயை காட்டுனா ஆண் வாயை திறந்து காட்டுறாரு இருக்கு. சித்தி சமைக்கிற வரைக்கும் சமைச்சிட்டு ஆடு ஓட்டுறதுக்காக போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பனங்காய் வெட்டுறதுக்காக வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வந்தோம். சித்தப்பா மட்டும் ஒரு மரம் பார்க்க போயிருக்காரு, பனங்காய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்காரு. அது வரைக்கும் நாங்கள் ஒரு வேப்ப மரத்து நிழலில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நொங்கு கிடைக்குமா கிடைக்காதா சித்தி? கிடைக்குமோ கிடைக்காது தெரியல. பள்ளிக்கூடத்து பசங்க லீவ் விட்டாலும் விட்டாங்க. மரத்துக்கு என்ன இருக்குன்னு பாத்துட்டுவேன். இருந்தாலும் பாத்துக்கணும், இல்லாதப்பெல்லாம் பாத்துக்க வேண்டியதான். சரி விடு, வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொலை கிடைச்சா போதும். ஆளுக்கு வந்து ஒரு நொங்கு வந்து எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதான். மட்டை வேணா எடுத்துங்க, அடு பத்தாக்கிறதும். இங்கிருந்து நொங்கு தூக்கின்னு பார்த்தா கஷ்டம், மட்டையை தூக்கி வேற எங்க வச்சுன்னு பார்த்து. ஜாலியா இருங்க. உண்மையாலுமே ஜாலியா தான் இருக்கு. அங்க ஒரு முன்னாடி சலுக்கு விழுந்துக்கினே இருக்குது. கொஞ்ச நேரம் வரைக்கும் சோகமா தான் இருந்தோம். ஆமா, அப்பா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பாரு. அப்படியே கிட்ட வந்து பார்க்கும்போது ஆனா அந்த மத்த நடுமத்துல நிறைய தான் இருக்குது. இந்த மரம் தான் பார்த்து வந்தோம். 4 குலதாரு ஏற வேணாம்னு நினைச்சு வந்து பார்த்தோன்னா விட்டுட்டோம். கடைசியில பக்கத்து மரத்தை பார்த்தா அவரே இப்பதான் பாராது வளருது. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் நாங்க. அதே வந்து அதிசயமா சொல்றது ராதா கணக்கா நிறைய ஓடு கிடைக்கணும் சொல்லிக்கினே வந்தோம். நாங்க ஒரு காய் கூட கிடைக்காதுன்னு பரவாயில்ல, நம்மள காய் கிடைச்சிது. நாங்க சாப்பிட்ட மீதி ஆனா வீட்டுக்கு எடுத்து போன நம்மளுக்கு அந்த அளவுக்கு காய் இருக்குது. அக்கா அம்மா சொன்னாலே நோட் பண்ணியா? இங்க சாப்பிட்டு முடிச்சு நல்ல இடத்துல சாப்பிட்டு நல்ல இடத்துல வீட்டுக்கு எடுத்து போயிடலாம். ஜெயாட காட்டுறதுக்கு நல்லா இடத்துல சாப்பிட்டு நல்ல இடத்துல எடுத்துன்னு போயிடலாம். நாங்க அது கேப்சர் பண்ணல. நாங்க இவருதான் வெறித்தனமா வேட்டையாடுங்கிறாரு முன்னாடி இருந்து. அவரு வேலையை நீங்க எடுத்துக்கினீங்க. மாமாவும் வெட்டுவாரு, நானும் வெட்டுவேன். 2 கத்தி அதுதான் எடுத்துட்டு வந்தோம். நம்ம சாப்பிடுறதுக்கு 10 பேர் இருக்கிறோம்ல, அப்ப வெட்டி தரதுக்கு 2 பேர் வேணும். ஆனா வெட்டுறவங்க உண்மையாவே வெட்டி நான் தான் தருவாங்க. நீங்க சாப்பிட இன்ட்ரெஸ்டே வராது உங்களுக்கு. பேபியா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ என்ன பண்ண வெட்டிட்டு கையை எடுத்துக்கிற?
அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. போதும் போதும் அவ்வளவுதான். சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் அதையாவது சொல்லுங்க. நிம்மதியா ஊர் போய் சேருவேன். குட்டி பொண்ணு குடுக்கணும்னு குடுத்தியா அங்க பாரு. வெட்டி உட்காந்து தனியா சாப்பிடுற இவ்வளவு ஆர்வம் நாங்க 4 பேர் உட்காந்து சாப்பிடுறதுக்கு. நீங்கதான் வெட்ட தெரியாது சொன்னீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு எது வெட்டி தரேன்? வெட்ட தெரியும் நாங்க தான் சொன்னோம். எங்க வாய்ஸ் வந்துச்சு, ஜஷிதா வாய்ஸ் வந்துச்சா? பாவம் புள்ள எப்படி வாங்குது. பணங்க சாப்பிடலாம். தாத்தா அவனு வெட்டி தருவாரு. வீட்டிங்க முடியல, அதுக்குள்ள பேக்கிங் நடக்குது. குட்டி பொண்ணு அவரு நம்ம சொல்லி தரத்துக்கு முன்னாடியே நினைக்கிறாரு போல. நம்ம சொல்லி தரத்துக்கு முன்னாடியே அவர் கத்துக்கினாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை கை தான் வச்சிருதுல. ஜெஷிதா அவர் கையில ஒரு பணம் கொலை வச்சு தலையில ஒரு பணம் கொலை அதுக்குன்னு ஒரு வருஷம் ஆகும். வந்து எடுத்துன்னு போனோம். அதுக்குன்னு ஒரு வருஷம் ஆகும். போறியா? தாத்தா எடுத்து மாதிரியா அடுத்த வருஷம் வந்ததுன்னா உஷார் பண்ணிட்டு வர 2 கொலையா. இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு. நல்லதா இருந்தா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுல காயே இல்லைன்னா அது நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. எது இருந்தாலும் நீ தான் பாத்துக்கணும். சரி நீ கஷ்டப்படக்கூடாது. நல்லா வயிற்று முட்டை இவ்வளவு தூரத்துக்கு பனங்காய் போட்டு நடந்து வர நாக்கு தள்ளுது. ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து சாப்பாடு, 2வது கோட்டிங் வந்து பனங்காய். இப்போ செரிக்கிறதுக்கு வர வந்து பார்த்தோன்னா வாக்கிங். சாப்பிட்டு வந்து நொங்கு சாப்பிடவே முடியல. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 காய் தான் தின்னோம். 10 காய் சொல்லிட்டு பாரு கொலை பண்ண போறவங்கள 10 காய்னு ஒரு சாக்கே காலி பண்ணிக்கிறீங்க நீங்க. ரஷிதா என்ன ஆயா கூட கொஞ்சம் நிக்கிற? ஏன் மனு மாதிரி வைக்கிற? அவரு ஒழுங்காதாரம்மா. ரஷிதா ஆயா கூட பாரு. ஆயா இருந்தாலும் தாத்தாவை தான் அங்க பாரு கை காட்டுறாரு. அவரை தான் எட்டி பாத்து. இங்க இருந்து தாத்தா சைட்டேஷனுக்கு பாத்தியா அவரு எப்படி கூப்பிட்டா? தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா. ரொம்ப நேரமா தாத்தா தாத்தான்னு கூட்டிட்டு இருந்தாரு தெரியுமா? தாத்தா நொங்கு வெட்டி கொடுத்தோன்னே தாத்தா நமக்கு வந்தது போல. ஆமா ஆமா ஒரே குஷி தான் இன்னைக்கு ஜஷிதாக்கு. ஆமா ஆமா அவ வீட்டுள்ள வந்து எப்படி இருந்து தெரியல. வெளில வந்தோன்னா சந்தோஷமா இருக்கிறா. நல்லா இருக்கு. ஆனா சூப்பரா இது ஃபுல்லா நல்லா வந்து கிரீனா வளர்ந்ததுன்னா நல்லா இருக்கும். நிறைய செடி எல்லாமே வந்து நான் முந்திரி மரம் வச்சிருப்பாங்க, வேற ஒரு மரம் வச்சிருவாங்க. முந்திரி மரம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சித்தி. மணலுக்கு வச்சிருப்பாங்க, நம்ம எதிர்பார்த்தோம். அது நாங்க வெறும் கொடி கறிக்காம தான் மரம் தான் வச்சிருக்காங்க. அது நல்லா வளர்ந்து காய் காய்க்கும் போது பாக்கலாம். ஒரு மரத்தை வெட்டி அதுல இருக்கிற கிளைய ஃபுல்லா நட்டு வச்சுக்கிறாங்க. ஒண்ணு கூட முழுசா நட்டு வைக்கல வேரோட. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து நொங்கெல்லாம் வந்து வெட்டி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஃபைனலாக வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நொங்கு அங்க வெட்டி வச்சதெல்லாம் காலி பண்றாங்க போல. முன்னாடி நீ பின்னாடி நடந்தா எல்லாம் காலி ஆயிடும். பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும். பந்திக்கு போகும்போது நீ அங்க போயிருக்கணும். அங்க போற ஒரு எடுத்து சாப்பிடுங்கிறாரு. சின்ன பிள்ளைய விட்டுட்டு இந்த மாதிரி வேலையை பாக்குறீங்களே. நான் நட்டுக்கினே வந்த மாதிரி என்ன திரும்பி பாக்குது. என்னடா இது? தஷிதா வந்து மாதிரி நட்டுக்கினே வந்தா என்ன நட்டுனுக்குற நாம நட்டு பார்க்க போறோம். என்ன திரும்பி பாக்குறாரு போல. ஆயா பண்ற ஷாட்டெல்லாம் நீயும் பண்ணுகிறியோ? என்னடி ஐயோ காயங்குது போல காட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். காயமா பாரு. ஆமா செல்லடி நீ ஜாலியா சிச்சுன்னு வர்றாரு அவரு. உங்க வண்டியில வர பாச வருது. ஆமா இவரு யார் தலை கோதி விட்டுது? ஜஷிதா பாய். பாய் சொல்லுமா. போங்கய்யா, நானே பணம் சொல்லி டயர்ல இருக்கிறேன். பாய் பாய். பாய் காட்டு சித்திக்கு பாய் காட்டு. ஆமாங்க பாய் காட்டு. அவரு எத்தனை வாட்டி தான் செய்வாருன்னு தெரியல. வந்ததுக்கு பணங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா அம்மாவுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். பாய் பாய் ஜஷிதா பாய். பாய் சொல்லு ஜஷிதா பாய். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தஷ்விதா சங்கீதா தம்பிலாம் வந்தது நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. இன்னிட்டே இது சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறோம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய். டாடா பாய்.